கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், இயேசுப்ப பெரியவர். சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கை இழந்து போகாதீங்க, நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் சொன்னதை செய்வார். இத்தனை நாள் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பலிக்கும். ஏன் சோர்ந்து போறீங்க? அதெல்லாம் ஞாபகப்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இந்த நாள் அநேக நன்மைகளை நீங்க சுதந்திரிக்க போறீங்க. பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். தனித்து இருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், பயப்படாதீங்க. இங்கே ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகவும் 15வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியினால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். பாருங்க, இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடினால். தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுகிறவர். அனுக்கிரகம் என்னது? நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குகிறவர். அதுதான் தேவன் அனுக்கிரகம் பண்றது. அனுக்கிரகம்னா சாதகமான சூழ்நிலை உருவாக்குகிறவர். அதாவது வழிகளை ஆயத்தம் பண்றவர், நன்மை நடப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கிறவர். இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது எத்தனை பேருடைய வாழ்க்கையை பாருங்க, எதுவுமே நடக்கல. கர்த்தர் அதிசயங்களை ஆலயத்துல அநேகர் வரும்போது கேட்டு பாருங்க, எத்தனையோ வருஷமா ஒன்றும் நடக்கல பிரதர்ன்னு சொல்லுவாங்க. பாஸ்டர், ஒண்ணுமே நடக்கல. ஒரு வீடு கட்ட முடியல, வேலைக்கு முயற்சி பண்ணி தோல்வி, பிள்ளைங்க படிப்புல ஒன்றும் இல்லை, குழந்தை இல்லை. ஆனா ஆலயத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க பாருங்க, வசனங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க, விசுவாசத்துல வளருவாங்க, கர்த்தர் நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் சாட்சியா மாறிடுவாங்க. ஆலயத்துக்கு வந்தோம், கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தாரு, வீட்டை கட்டினோம், வேலை கிடைச்சிச்சு, குழந்தை கிடைச்சிச்சு, சமாதானம் கிடைச்சிச்சு, பிரிவினை மாறிச்சுது, கடன் மாறிச்சு. இதுதான் அனுக்கிரகம். தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாரு. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? எல்லாம் அடைக்கப்பட்ட வாசலா இருக்குதா? எல்லா வாசலும் பூட்டப்பட்டு இருக்குதா? ஒன்றும் திறக்கலையா? எத்தனை வருஷமா அப்படி சோர்ந்து இருக்கிறீங்க? 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம், 6 வருஷமா வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் கீழ் நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அன்று உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண போறாரு. இதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகமான காரியங்களை செய்ய போறார், அனுகூலமான காரியங்களை செய்ய போறாரு. எல்லாமே அனுகூலமாக போகுது. வழிகள் திறக்க போகுது, தடைகள் உடைஞ்சு தெறிக்க போகுது. முன்னேற்றத்தின் பாதையில் உங்க வாழ்க்கை செல்ல போகுது, உங்க குடும்பம் செல்ல போகுது. நம்புவீங்களா? நம்முடைய தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறவர், வழிகளை திறந்து விடுகிறவர், சூழ்நிலை சாதகம் மாற்றுகிறவர், செழிப்புக்கான வழிகளை திறந்து விடுகிறவர். நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. அனுக்கிரகம் பண்ணுகிற எங்கள் அன்பு தகப்பன், இதோ இத்தனை வருஷங்களா எங்கள் வாழ்க்கையில ஒன்று நடக்கவில்லை என்று சோர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த நாள் ஒரு அனுக்கிரகத்த நாள். இன்றைக்கு ஒரு அடையாளத்தை முதல்ல செய்யுங்க. ஒரு அனுக்கிரகம் உண்டாகட்டும். அது திறக்க முடியாத ஒரு வாசல் இன்றைக்கு திறக்கட்டும். இதுவரை நடக்காத ஒரு காரியம் இன்றைக்கு நடக்கட்டும். அதன் மூலம் உடைய பிள்ளைகள் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து விட்டார் என்று உம்மை நம்ப ஆரம்பிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அதே போல தொடர்ந்து அனுக்கிரகங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சாட்சியாய் மாறுவார்களாக என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. வியாதிப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும், சுகம் அடையட்டும் ஆண்டவரே. கண்ணீரை துடையும் ஆண்டவரே. கிட்னி பாதிக்கப்பட்டவங்களை விடுதலையாக்குங்கப்பா. சிறு பிள்ளைகளை தொடுங்கப்பா. இருதயம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பா. நடக்க முடியாத பிள்ளைகளை நடக்க பண்ணுங்கப்பா. படைக்கில் இருக்கிற ஒவ்வொருவரும் எழும்பி நடக்க பண்ணி இருங்கப்பா. கடன் பிரச்சனை இருக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க. பாவத்தின் பிடியில் இருக்கிறவங்களை விடுதலையாக்குங்க. தற்கொலைக்கு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களை விடுதலையாக்குங்க. தற்கொலை தூண்டுகிற ஆவிகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். குறிப்பாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்களை விசேஷ கிருபையினால் வரத்தினால் நிரப்பி சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.